டியூபல் ரிவர்சல் சர்ஜரி, டியூபல் ரீகனலைசேஷன் சர்ஜரி அப்படின்னா கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு மறு இணைப்பு அறுவை சிகிச்சை மூலியமாக நார்மல் நேச்சுரல் கன்செப்ஷனை ஏற்படுத்துறது தான். இந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபாலோ அப் என்னவாக இருக்கும், நம்ம எப்படி சக்சஸ் ஆகலாம், எப்போ அது ஃபெயிலியருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும், எப்படி தெரிஞ்சுக்க முடியும், ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன மெத்தட்ஸில் அடுத்தது நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப்ல டியூபல் ரிவர்சல்ங்கிற பிளேலிஸ்ட்ல போய் கம்ப்ளீட்டா எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதே இதில் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளை கேளுங்க, தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஸோ டியூபல் ரிவர்சல் சர்ஜரி அப்படிங்கிறது பெரும்பாலும் இட்ஸ் டே கேர் சர்ஜரி. அதாவது காலையில் நம்ம அட்மிட் ஆனோம்னா மதியம் ஆப்ரேட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு சர்ஜரி தான். ரிக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சில மணி நேரங்களில் கண்டிப்பாக சாப்பிட்றலாம், நம்மள பெயின் கம்மியாயிரும், எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடலாம், யூரின் போய்க்கலாம், மோஷன் போய்க்கலாம், எல்லாமே பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். பெரும்பாலும் ஒரு 2-3 டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டி பண்ணுறது, ஆஃபீஸ்க்கு போகிறது, ட்ராவல் பண்ணுறது எல்லாமே ஒரு சில நாட்களில் நம்ம பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். பொதுவாக நம்ம அந்த செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கிறது மட்டும் ஃபியூ வீக்ஸுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். இதுதான் அதே மாதிரி நம்மளுடைய வலிக்கு ப்ராப்பராக ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் ஒரு பெயின் கில்லரும் எடுத்துக்கணும். தையல்கள் ஆல்மோஸ்ட் அப்சார்பபிள், கரையிற மாதிரி தையல்கள் தான் இருக்கும். அது ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு 5 to 10 டேஸில் அது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சு விழுந்துடும். ஸோ சர்ஜரிங்கிறது ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளார எல்லா ப்ராசஸுமே அதில் முடிவடையக்கூடிய ஒரு விஷயம் தான். ரொம்ப அவசியம் இருந்தால் டாக்டர்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் விசிட் மட்டும் வந்துட்டு போயிடலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் 2 to 3 months ஃபாலோ அப். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 3 months கழிச்சு தான் கான்டாக்டில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதில் டைம்டு கான்டாக்டில் இருக்கணும். அதாவது பீரியட்ஸ் ஆன நாள்லேருந்து கவுண்ட் பண்ணி 10th to 15th டேக்குள்ளார கான்டாக்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுலேயும் 2 to 3 times இருக்கிறது நல்லது. இதில் என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, கம்பல்சரி அந்த டைம் தான் ஒரு பெஸ்ட் ஓவுலேஷன் நடக்கும். அந்த டைம் கான்டாக்டில் இருக்கும் பொழுது தான் அந்த கரு ஈஸியாக எக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டைம்டு செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த கான்டாக்டில் பீரியட்ஸ் டிலே ஆகி போகுது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏர்லி டிடெக்ஷன், யூபிடி பார்க்கணும், ஹெச்எஸ்ஜி பார்க்கணும். இது எல்லாமே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். இதில் நம்ம அந்த பீரியடில் நம்ம ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்மோக்கிங் செசேஷன், ஆல்கஹால் செசேஷன் இது எல்லாமே இந்த 2-3 monthsல ஏற்படுத்திக்கணும். ஃபீமேல்ஸும் ஏதோ ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் ரெகுலராக நம்மளுடைய ஓவுலேஷன் ஸ்டடி ட்ராக்கிங் பண்ணுறது, அந்த பீரியட்ஸை ட்ராக்கிங் பண்ணுறது, ஏதாவது பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் கரெக்ட் பண்ணுறது, தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் கரெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த 1 to 3 மாதங்களுக்குள்ளார நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். மூன்றாவது முக்கியமானது நம்மளுடைய அந்த பீரியட்ஸ் டிலே ஆச்சுன்னா எப்படி டிடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. பீரியட்ஸ் டிலே ஆன ஃபஸ்ட்டு டேவே நம்ம யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வீட்லேயே பார்த்துக்கணும். இன்கேஸ் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அருகாமையில் இருக்கிற லேபில் போய் பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் அப்படிங்கிறது பிளட் டெஸ்ட் மூலியமாக பார்த்துக்கணும். இந்த டெஸ்ட்டும் ஈக்குவோக்கலாக இருக்குது அப்படின்னா 2 இல்ல 3 நாட்கள் இடைவெளி விட்டு மறுபடியும் இந்த பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கிறது மிக அவசியம். இதில் ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம யூஸ்வலாக நேச்சுரல் கன்செப்ஷனில் அது பண்ண மாட்டோம். இதில் ஏதாவது பீட்டா ஹெச்சிஜி பாசிட்டிவாக வர மாதிரி இருக்குது அப்படின்னா உடனடியாக வித்தின் 7 days ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வயிற்றில் பார்த்துக்கணும். முக்கியமாக இது எதுக்காக பார்க்குறதுனா 2 விஷயங்கள். ஒன்று, நார்மலாக அது கன்செப்ஷன் ஆகி நம்ம கன்சீவ் ஆயிருக்கமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. 2வது, நம்ம கன்சீவ் ஆன கரு கருவகத்தில் தான் இருக்காங்கிறத பார்க்கறக்காக. எக்டோபிக் ப்ரெக்னன்சிஸை எவ்வளோ ஏர்லியராக டிடெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்ல விஷயம். இதில் மெயின் டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஒரு 7-8 months ஆயிடுச்சுங்க டாக்டர், நம்மளுக்கு டியூப்ஸ் நல்லா இருக்கா இல்லையா, ஏன் ஃபெயிலியர் ஆச்சுங்கிறதே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு விஷயங்கள் திரும்ப பண்ணி பார்க்கணும். அது ஹெச்எஸ்ஜி டெஸ்ட். ஹெச்எஸ்ஜியில் சில டைம் டியூபல் ரிவர்சல் நல்லா பண்ணியிருந்தாலும் ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் நல்ல ஆரோக்கியமான ரிசல்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ரீசன் பின்னாடி பிளாக் ஆகிருக்கலாம், இல்லை கிங்க் ஆகிருக்கலாம், இல்லைன்னா மியூக்கஸ் பிளக் ஆகிருக்கலாம், இல்லை டியூபல் ரிவர்சல் சர்ஜரி ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஸோ ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் பார்த்துட்டு அது ஆரோக்கியமாக இருந்தால் மறுபடியும் நேச்சுரலாக கன்சீவ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சர்ஜனை ரிப்பீட்டடாக கான்டாக்ட் பண்ணி அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக அவசியங்க. டியூபல் ரிவர்சல் சர்ஜரி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா எப்போ ஐவிஎஃப்க்கு போகலாம் அப்படின்னா 5 முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1, நம்மளுடைய 12 monthsக்கு அப்புறமும் ரெகுலராக கான்டாக்டில் இருந்தும் கன்சீவ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஐவிஎஃப் கன்சிடர் பண்ணணும். 2வது, நம்மளுடைய வயது 40 வயசுக்கு மேலே போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா டியூபல் சக்ஸஸ் ஆகிறது கஷ்டம், ஐவிஎஃப் ட்ரை பண்ணணும். 3வது, நம்மளுடைய ஏஎம்ஹெச் லெவல் அது ரொம்ப கம்மியாயிட்டே போகுது அப்படின்னாலும் ட்ரை பண்ணணும். 4வது முக்கியமானது, நம்மளுடைய மேல் செமன் டெஸ்ட் ரொம்ப மோசமாயிட்டே போகுது அப்படின்னாலும் ஐவிஎஃப்க்கு போயிடணும். 5வது, ரிப்பீட்டடாக எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகிட்டு இருக்கு அப்படின்னாலும்
ஐவிஎஃப் அடுத்த ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கணும். டியூபல் ரிவர்சல் பண்ணிட்டு சில தவறுகள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா உடனடியாக யூபிடி டெஸ்ட்டோ ஹெச்சிஜியோ பார்க்காம இருக்கிறது. அது பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு தெரியும் அட்லீஸ்ட் சக்ஸஸ் ஆகுதா இல்லையாங்கிறது. அப்போனா தான் நெக்ஸ்ட் கன்செப்ஷனுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்க முடியும். நம்ம நிறைய டைம் அதை மிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் டியூபல் ரிவர்சலே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். இரண்டாவது, நம்மளுடைய சக்ஸஸ் ஆனதை ஸ்கேன் மூலியமாக பரிசோதனை பண்ணாமல் இருக்கிறது. ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். சீக்கிரமே பண்ணால் தான் நம்ம ஏதாவது குறைவுகள் இருந்ததுனாலும் அதை கரெக்டாக ரெக்டிஃபை பண்ண முடியும். ஹெச்எஸ்ஜியும் ஏர்லியராக ஒரு 6 to 10 monthsக்குள்ளார பண்ணி பார்த்துக்கிறது முக்கியம். மூன்றாவது தவறு, டியூபல் ரிவர்சல் சர்ஜரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனே மனசொடைஞ்சு போய் பேசாமல் இருந்துக்குவோம். அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்த ஆப்ஷன் தான் ஐவிஎஃப். அதை இம்மீடியட்டாக ட்ரை பண்ணணும். ஸோ இந்த 3 தவறுகளையும் கண்டிப்பாக டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் பண்ணவே கூடாது. டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய இதில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஏதாவது சந்தேகங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி நம்ம பேசுவோம்.